அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கதை படிக்கும்போது இங்கிலீஷில் வருது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழில் மாற்றுறதுக்கு கதை படிக்கும்போதே நீங்கள் கதையை பாஸ் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆடியோ ட்ராக்னு காமிக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தமிழில் நீங்கள் வச்சுட்டு கதை படிக்கலாம். மாலையில் மங்களாவுக்கு ஹாஸ்டலிலும் இருப்பு கொள்ளவில்லை. வழக்கம் போல் அறையிலிருந்து கீழே வந்தவள் தோட்டத்திற்குள் நுழைந்தாள். காலியாக கிடந்த அந்த சிமெண்ட் ஆசனத்தை பார்த்தபோது வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத வேதனையில் மனம் புலம்பி அழுதது. காசிநாத், நீங்கள் கூடவா இப்படி நடந்து கொள்வேல்? ஒரு தந்தி வேண்டாம், ஒரு கடிதம் அதுவும் வேண்டவே வேண்டாம், ஒரு கார்டு போட்டாவது நிலைமையை விளக்கி இருக்க கூடாதா? எழுத முடியவில்லை என்றால் ஆஸ்பத்திரியில் உதவி செய்ய ஆளா அகப்படவில்லை. நர்ஸிடம் சொன்னால் கூட உங்கள் சார்பில் ஒரு கடிதம் எழுதி போட்டு விட்டிருப்பாளே. காசிநாத், இந்த மௌனம் ஏன்? பதஞ்சலி சொன்னது போல உதறிவிட்ட பின் அவளிடம் பேச என்ன இருக்கிறது என்பதாலா இந்த மௌனம்? தனக்குள்ளே எண்ணி எண்ணி மருகினாள். தன் வேதனையை வெளியே சொல்லி ஆறுதல் பெற யாருமின்றி கொடிகளையும் செடிகளையும் வெறித்தபடி தோட்டத்திற்குள் பித்தம் பிடித்தவள் போல வளைய வந்தாள். மகிழ மரத்தடியில் நாடுவோரின்றி உதிர்ந்து கிடந்த பூக்களை கண்டதும் கண் கலங்கி போய்விட்டாள். இந்த சில தினங்களில் அவள் அவைகளை சேகரித்து கோர்த்து தலையில் சூட்டிக்கொள்வதை மறந்து விட்டிருந்தாள். குனிந்து ஒரு சில மலர்களை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து முகர்ந்தாள். தொடர்ந்து சங்கிலி போல பல நினைவுகள். தன் அரை கம்பளத்தின் மீது சுருண்டு கிடந்த அந்த மலர் சரத்தை கையால் எடுத்து வைத்து கொண்டு கனிவுடன் அவளை பார்த்து சிரித்தானே, அந்த லேசான அழகான மயக்கும் சிரிப்பு. நான் வசிக்கிற வீட்டு தோட்டத்திலே கூட ஒரு சின்ன மரம் இருக்கு, ஆனால் பூக்கத் தொடங்கலை. இந்த பூவுக்கு தனிப்பட்ட விசேஷம் உண்டு தெரியுமா? இது வாட வாட வாசனை அதிகரித்து கொண்டே போகும். மற்ற மலர்களுக்கு இல்லாத சிறப்பு. அவன் சொன்னதை நினைத்து பார்த்ததுமே கண்களிலிருந்து பொலபொலவென்று உள்ளங்கை மீது உதிர்ந்த கண்ணீரை சமாளிக்க முடியாது திணறினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தோட்டத்தில் அங்கும் இங்கும் சில பெண்கள் தோழியருடன் பேசியபடி உலாவிக் கொண்டிருந்தனர். வெட்கத்துடன் கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். ஆனால் மேலே தொடர்ந்த நினைவுகளை மனதிலிருந்து துண்டித்துக் கொள்ள முடியவில்லை. ஊருக்கு புறப்படும் முன் ஒரு நாள் மறந்து போன மணிப்பரிசை எடுத்து வர தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே விரைந்தான் காசிநாத். அவள் காருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாள். சில பொழுதில் வெளிப்பட்டவன் அவள் தலையில் சுமையாக குலுங்கிய மகிழும்பு சரத்தை தன் கையால் மெல்ல அலைந்துவிட்டு சிரித்து கொண்டே காரில் ஏறிக்கொண்டான். எனக்கு சொல்லக்கூடாதா? நீங்க மட்டுமே சிரிக்கிறீளே, சினிங்கினாள் அவள். இந்த தோட்டத்திலே இருக்கிற மகிழ மரம் சீக்கிரம் பூக்காட்டா என் பாடு திண்டாட்டம்தான் நினைச்சுட்டேன். அவள் செல்லமாக கோபத்துடன் அவனை பார்த்தாள். இப்ப பூவுக்காக பூக்கடை வரை தினமும் நான் ஒரு தடவை ஓட வேண்டியிருக்கும். ஏன்னா என் மங்களாவுக்கு இந்த பூ மேல ரொம்ப ஆசையாச்சே. அவளது கன்னத்தை மெல்ல தட்டினான். என் காசிநாத்துக்கும் இந்த பூ ரொம்ப பிடிக்குமே, அதை மறந்துட்டேலே. இதுக்கு ஒரு வைத்தியம் செய்ய போறேன். நீ கேள்விப்பட்டிருப்பாய், அசோக மரம் மலராது மலடாக நிற்கும்போது அந்த புறத்து பெண்கள் தங்களது அழகான பாதங்களால் அதை உதைப்பார்களாம். சிவந்த அவர்களது பாதம் பட்டதும் அசோக மரம் பூக்கத் தொடங்குமாம். எப்பவோ எங்கேயோ படித்தது. நீ படிச்சிருக்கியா? உங்க வீட்டு மகிழ மரத்தை அந்த புறத்து அழகி தன் பாதத்தால் உதைக்கணும் என்கிறேன். பேஷ். சிரித்து கொண்டே அவன் தோல் மீது மெல்ல தன் கன்னம் பட மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டபோது வருங்காலத்தின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கற்பனையில் விரிய வாழ்வு சுவர்க்கம் போல இனித்த அந்த நினைவை எப்படி சுலபத்தில் அழித்துவிட முடியும்? வேடிக்கையாக சிரித்து கொண்டு அவள் உள்ளத்துடனும் உணர்வுகளுடனும் ஒன்றாகிவிட்ட காசிநாத் அவளை இப்போது உதறிவிட நினைப்பாரா? சற்றென்று யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு தனிப்பட்ட சிறந்த மனிதர் என்று அவள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தாளே. முடிவில் அவர் கூட ஒரு சராசரி மனிதர் தானா? மூட நம்பிக்கைகளை கண்டு அஞ்சி அவளை ஒதுக்கிவிட துணியும் மிகச் சாதாரண மனிதராவர். கடவுளே! அன்று ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஹாஸ்டலின் ஆண்டு விழா. எல்லோருக்கும் விடுமுறை நாள். தலைவி விழாவை விமரிசையாக கொண்டாட ஏற்பாடு செய்து விட்டிருந்தாள். காலையில் பொது ஹாலில் ஒரு பிரார்த்தனை கூட்டம், அதற்கு பின்னர் கலை நிகழ்ச்சி, பின்னர் பலத்த சாப்பாடு என்று திட்டம். கேட்டின் இரு பக்கத்திலும் வேலையாட்கள் வாழை மரங்களை கட்டிவிட்டிருந்தனர். வாயிற்படியில் மாவிலை தோரணம் தொங்கியது. ஹாலின் கூரையிலிருந்து வர்ண காகிதச் சங்கிலி குறுக்கும் நெடுக்குமாக தலைக்கு மேல் அலங்காரமாக தொங்கியது. வராந்தாவிலிருந்து படி இறங்கியதும் பரவியிருந்த
சலவைக்கல் தளத்தின் மீது ஹாஸ்டல் வாசி ஒரு பெண் விஸ்தாரமாக மாக்கோலம் போட்டிருந்தாள். வராந்தாவின் ஒரு பக்கத்தில் தலைவியின் உருவத்தை ரங்கோலி முறையில் வண்ண பொடிகளால் சித்தரித்திருந்தாள். மற்றொருத்தி அதை சுற்றிலும் சதா ஒரு கூட்டம் கவிந்து கொண்டு வேடிக்கை பார்த்தது. ஹாலுக்குள் சுவரோரமாக பெஞ்சுகளை போட்டு இணைத்து ஜமுக்காலம் விரித்து ஒரு மேடையை தயார் செய்து விட்டிருந்தனர். அதன் இரு பக்கத்திலும் ஆளுயர திருச்சூர் வெண்கல குத்து விளக்குகளை மின்ன விட்டு தாராளமாக எண்ணெயும் திரியும் போட்டு ஏற்றி விட்டிருந்தனர். ஒரு கத்தை கஸ்தூரி ஊதுவத்தி ஒரு புறம் எரிந்து மனத்தை தோட்டம் வரை பரப்பிக் கொண்டிருந்தது. ஹாஸ்டலுக்குள் கல்யாணம் போல தடபுடல் பட்டு கொண்டிருந்தது. ஹாஸ்டல் வாசிகளில் சிலர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு எடுத்துக்கொண்டு ஹார்மோனியம் தபேலா சகிதம் மேடையில் அமர்ந்து கொண்டு விட்டனர். கல்யாண வீட்டை போன்று ஒரே அமர்க்களம். பட்டுப்புடவைகளின் சரசரக்கும் ஓசை, மல்லிகை பூவின் மனம், களிர் சிரிப்பு, ஏக காலத்தில் எல்லோரும் பேச முயலும்போது ஏற்படும் சலசலப்பு சத்தம். ஒரு பக்கம் மங்களா நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்திருந்தாள். அவள் மனம் அந்த மகிழ்ச்சியில் ஒன்ற முடியாது தவித்து கொண்டிருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் ஹாஸ்டல் வாசியான ஒரு இளம்பெண் மேடை ஏறி சில நகைச்சுவை துணுக்குகளை உதிர்த்து சபையை கலகலக செய்துவிட்டாள். கைத்தட்டலும் சிரிப்பும் சந்தடியுமாக விழா கோலாகலமாக இருந்தது. சிறிது பொழுதில் இனிதே முடிவடைந்தது. எல்லோரும் எழுந்து சாப்பாட்டிற்கு விரைந்தனர். அன்றைய விசேஷத்தை ஒட்டி சமையலறையில் ஹாஸ்டல் வாசிகளுக்கும் விழாவுக்கு வந்திருந்த முக்கிய விருந்தினர்களுக்கும் பிரமாதமானதொரு சாப்பாடு தயாராக காத்து கொண்டிருந்தது. சிரோட்டி மீது சர்க்கரையை தாராளமாக தூவிக்கொண்டு பாதாம் அரைத்து கலந்த காய்ச்சின பாலை ஊற்றி பிசைந்த ஹாஸ்டல் பெண்கள் ஒரு பிடி பிடித்தனர். ஆனால் மங்களாவுக்கு சாப்பாடு வேம்பாக இருந்தது. காயமுற்று படுத்து கிடக்கும் காசிநாத்துக்கு உணவு கஞ்சியா, காய்ந்த ரொட்டியா, சாப்பிட முடியாது குழாய் வழியாக குளுக்கோஸ் ஏற்றுகிறார்களோ என்னவோ. அவனை எண்ணி கலங்கி கொண்டிருந்தாள். மோர் கூட குடிப்பதற்கு கசந்து வழிந்தது. எல்லோரும் சிரித்தார்கள், பேசினார்கள், வயிறு கொண்ட மட்டும் சாப்பிட்டார்கள். அவள் மேலுக்கு மட்டும் மற்றவர்களுடன் தன் துயரத்தை மறைத்து கொண்டு பேசினாள். சிரிக்க முயன்றாள். ஆனால் மனம் ஓவென்று கத்தி அழுது கொண்டிருந்தது. உணவுக்கு பின்னர் நீண்ட நேரம் ஹாலில் இருக்க விரும்பாது அவள் தன் அறைக்குள் வந்தாள். தாளிடாது கதவை சாத்திவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சு மட்டும் துக்கம். அழ முடியாது, யாரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாது, மனதை வலித்த பயங்கர துக்கம். அடுத்த அறையில் இருந்த பெண் தன்னுடைய டேப் ரெக்கார்டரை தட்டிவிட்டிருந்தாள். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுகின்றார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். டிஎம்எஸின் கணீர் குரல் துல்லியமாக காதில் விழுந்தது. பலமுறை அவள் கேட்டுவிட்டிருந்த பாட்டு, அவளுக்காகவே பாடின பாட்டு போல குரலும் பொருளும் மனதை தொட கண்கள் பணிக்க உதட்டை கடித்து கொண்டு அவள் எழுந்து நிமிர்ந்து படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். நல்ல வேலை, அடுத்த அறைகளில் உள்ளவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று உணர்ந்தவள் போல அந்த பெண் ரிகார்டரை மூடிவிட்டாள். பாட்டு சற்றென்று நின்று விட்டது. ஆனால் மங்களாவின் மனதிலே மூண்டு எழுந்த சிந்தனைகள் நிற்காது தொடர்ந்தன. சிந்தித்தபடியே ஜன்னல் வழியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து கொண்டிருந்தாள். கல்லூரி மாணவியாக அவள் இருந்த காலத்தில் தன் அப்பாவின் நிழலாக ஊர்ந்து கொண்டிருந்தாள். எங்கேயாவது வெளியே கிளம்பினால் அப்பா அவளை கூட துணைக்கு அழைத்து கொண்டு செல்வது உண்டு. தனியார் மருத்துவமனையில் நோயாளியாக படுத்திருந்த ஒரு நண்பரை அவர் ஒரு சமயம் பார்க்க புறப்பட்ட போது அவளையும் கூட அழைத்து சென்றிருந்தார். பார்வையாளர் நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டதால் அவர்கள் வெளியே தோட்டத்தில் காத்து கொண்டிருக்க நேர்ந்தது. அலுத்து போன மங்களா மெல்ல அங்கிருந்து நழுவி வராந்தாவிற்கு வந்து மேலே நடந்து மருத்துவமனையின் மற்றொரு பகுதிக்கு வந்து விட்டாள். அது பிள்ளை பேறு பகுதி. முன்னறையில் ஒரு கூட்டம், அதிலும் பெண்கள் தான் அதிகமாக இருந்தனர். காலியாக கிடந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சுற்றிலும் கவனித்தாள். முதிர்ந்த முகத்துடன் பற்கள் தெரிய சிரித்து கொண்டு சில பெண்கள் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். என்ன குழந்தை, பிள்ளையா? பலே பலே, பாட்டியாகிவிட்டேல். ஆமாம். பலத்த சிரிப்பு. நேத்திக்குத்தான் பிறந்தது குழந்தை, அப்படியே அம்மாவை உரிச்சுண்டு வந்திருக்கு. இன்னொரு பெண்ணின் மகிழ்ச்சியான குரல் ஓங்கி ஒலித்தது. இன்னும் சித்த நாள் பொறு, வார்டுக்குள்ளே போக அனுமதிப்பா, அப்போது உங்க அக்காவையும் பாப்பாவையும் பார்க்கலாம், அவசரப்படாதே. ஒரு அம்மாள் தன் இளம் மகளுக்கு பொறுமையை உபதேசித்து கொண்டிருந்தாள். எல்லோரும் மலர்ந்த முகத்துடன் இனிய எதிர்பார்ப்புகளுடன் இருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு மூலையில் வயதான ஒரு தாய்
கண்களும் மூக்கும் சிவப்பாகிவிட அழுகையை அடக்க முடியாது புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டு திகிலுடன் அடிக்கு ஒரு தடவை சற்று தூரத்தில் இருந்த பிரசவ அறையை பார்த்தபடி இருந்தாள். அந்த அம்மாளுடைய பெண்ணுக்கு அபாயமாக இருக்கிறாம். நம்பிக்கை சொல்ல முடியாதுன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாலாம். வலிப்பு வந்துடுத்தாம். யாரோ தன் அருகில் இருந்த மற்றொரு பெண்ணிடம் ரகசியம் பேசியது மங்களாவுக்கு கேட்டது. கதவை திறந்து கொண்டு வந்த நர்ஸ் நேராக அந்த அம்மாளிடம் எதையோ சொல்ல அவள் ஓவென்று குரல் கொடுத்து அழ, இது ஆஸ்பத்திரி, மற்றவங்கள பற்றி நினைச்சு பார்க்கணும், சத்தம் போடக்கூடாது நர்ஸ் ஆணையிட அந்த தாய் துக்கத்தின் சுமையுடன் நடக்க முடியாதவளாக தடுமாறியபடி கண்களில் மலையாக கண்ணீரை வழித்து கொண்டு மார்பு விம்ம லேசாக விம்மியபடி நர்ஸை பின்தொடர்ந்த போது மங்களா அதிர்ந்து போனாள். அந்த அம்மாவின் பெண் செத்து விட்டாளாம். யாரோ சொன்னது தலையில் அடித்தாற்போல விண்ணென்று வலித்தது அவளுக்கு. இத்தனை பேர் மகிழ்ச்சியாக சிரித்து பேசி கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் ஒருத்தி மட்டும் துக்கத்திலே துவண்டு போகும்படி இப்படி ஏன் ஒரு விபரீதம் ஏற்பட வேண்டும்? ஏன் ஏன் விடை காண முடியாது. அவளது இளம் மனம் துயரத்தில் தள்ளாடிச் சென்ற அந்த தாயாருக்காக மிகவும் உருகி போனது. அப்பா, அண்ணா, மன்னி என்ற உறவினர்களின் அரவணைப்பில், செல்வத்தின் சுகத்தில், உயர்ந்த அந்தஸ்தில், தேவைகளின் பாதிப்பே தெரியாது வாழ்ந்த அந்த காலத்தில் அவள் கூடத்தான் நம்பினாள். துன்பத்தின் நிழல் கூட அவர்கள் பக்கம் விழ முடியாது என்று அவளது இளம் மனம் திடமாக நம்பியது உண்மை. ஆனால் நீங்க ஃப்ரூட் சாலட் அண்ட் ஐஸ்கிரீமை சாப்பிடாம வந்துட்டீங்களே? சிரித்தபடி கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தால் பணிப்பெண்களில் ஒருத்தி. மரத்தட்டில் சுமந்து வந்த கண்ணாடி கிண்ணத்தையும் ஸ்பூனையும் அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு கதவை லேசாக சாத்தி கொண்டு போய்விட்டாள். பழத்துண்டு குவியல் மீது பனி பெய்தது போல கிண்ணத்தில் வழிந்து கொண்டிருந்த ஐஸ்கிரீமை அவள் வேதனையோடு பார்த்தாள். காசிநாத் காயமுற்று அங்கே ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கையில் அவள் இங்கே விழா கொண்டாடி கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு சேச்சே, நியாயமாகவே இல்லையே. வேண்டாம், இதெல்லாம் அவளுக்கு வேண்டவே வேண்டாம். வெறுப்புடன் எழுந்து வெளியே எட்டி பார்த்தாள். வராந்தாவிலே வேகமாக போய்க் கொண்டிருந்த பணிப்பெண் ஒருத்தியை கைத்தட்டி அழைத்தாள். தயவு செய்து இதை எடுத்துக்கொண்டு போய் வேறு யாருக்காவது கொடுமா, என்னால் சாப்பிட முடியாது, ப்ளீஸ் கேட்டுக்கொண்டாள். பணிப்பெண் அதை எடுத்துச் சென்ற பின் மறுபடியும் கதவை சாத்தி கொண்டு படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். அடுத்தபடியாக அவள் செய்ய வேண்டியது என்ன? துணிவை திரட்டிக்கொண்டு ஒரு பயணம் அவள் பரோடாவுக்கு போய் வந்தாள். அது முடியாத காரியம். அங்கே அவள் வரவேற்கப்படவில்லை என்றால் அவமானம்தான் மிஞ்சும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து கொண்டிருந்தால் எத்தனை நாட்கள் பொறுப்பது? என்ன செய்தி வருமோ என்று ஊகிக்க முடியாத நிலையில் உணர்வுகள் அழுந்த மண்டை வெடித்துவிடும் போன்ற வேதனையில் நாட்களை நரகத்திலே கழிப்பது போல அவள் இனி எப்படித்தான் பொறுமையாக இருக்க முடியும்? யாரும் உதவ முன் வரமாட்டேன் என்கிறார்களே, இது என்ன சோதனை? ஐயோ கடவுளே! ஆமாம், லதாவுக்கு இன்னமும் விஷயத்தை தெரிவிக்காமல் இருப்பது சரியா? தெரிவித்தால் அவளும் மற்றவர்களைப் போல அவள் அதிர்ஷ்டத்தை குறித்து ஏளனமாக எண்ண ஆரம்பித்து விட்டாள். லதா அப்படிப்பட்டவள் இல்லையே. ஜாதகம், பொருத்தம், சகுனம், நாள், நட்சத்திரம் இவைகளை நம்பாத ஒரு புரட்சி மனம் படைத்தவளாயிற்றே. யார் கண்டது? கல்யாணமாகி கணவனுடன் வாழ்கிறாள். இப்போது அவரது கொள்கைகள், கருத்துக்கள் எல்லாம் அவளை பற்றி கொண்டு லதா மாறிவிட்டிருந்தாள். லதாவும் அவளை பற்றி குறைவாக ஏளனமாக எண்ணத் தொடங்கிவிட்டாள். மங்களாவுக்கு பின்னர் போக்கிடமே கிடையாது. இருக்கும் ஒரே ஒரு சிநேகிதியும் போய்விட்டாள். அவள் தன் மன துயரத்தை யாரிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியும்? லதா, நீ கூட என் அதிர்ஷ்டத்தை பற்றி தப்பா எடை போடுவியா லதா? கண்கள் கணக்க அவள் கால்களை கட்டிக்கொண்டு அழமாட்டாத துயரத்துடன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். காலை பொழுது எல்லோரும் மறுபடியும் சாப்பாட்டறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். காஃபி டிஃபனுக்கு அன்று பாதாம் அல்வாவும் வெஜிடபிள் பப்ஸும் மெனு போர்டில் எழுதியிருந்தார்கள். உண்மையான பாதாம் பருப்பை போட்டு அரைத்து பசும் நெய் விட்டு கிளறிய அல்வா. வாங்கோ, ஒரு கை பார்ப்போம். அடுத்த அறையில் இருந்த பெண் வந்து அழைத்த போது அவள் விரக்தியாக சிரித்தாள். நீங்க போங்க, நான் பின்னால் வரேன் சொல்லிவிட்டு கதவை மீண்டும் சாத்தி கொண்டாள். காசிநாத்துக்கு பாதாம் அல்வா என்றால் உயிர். ஹோட்டலில் அவளை கூட சாப்பாட்டிற்கு அழைத்து சென்ற போதெல்லாம் முதலில் அல்வாவை வரவழைத்து விடுவான். சுரீர் என்று அவன் நினைப்பு நெஞ்சை தைக்க கண் இமைகளை நீர் சுட்டது. காஃபி டிஃபனுக்கு எழுந்து போக மனமின்றி அவள் அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாள்.
அது சமயம் ஹாஸ்டல் பணிப்பெண்களில் ஒருத்தி மெல்ல கதவை தட்டி திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. பொது ஹாலில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நேரே அறைக்கே போகலாம்னு சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல வருவாங்க. திடுக்கிட்டு மங்களா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இவளைக் காண யார் எந்த விதமான சங்கதியுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள்? நெஞ்சு படபடத்தது. ஏதாவது துன்பச் செய்தியோ? அவளால் இதற்கு மேலும் எதையும் தாங்கிக் கொள்ள இயலுமா? மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்ற மன்னி அனுசூயாவை அவள் வியப்புடன் பார்த்தாள். சட்டென்று எழுந்து நாற்காலியை இழுத்து போட்டாள். உட்காருங்க மன்னி. உபச்சாரம் செய்தபோது அவள் குரல் அவளுக்கே புதியதாக கேட்டது. உங்க அண்ணா கேட்டுக்கு வெளியே தெருவில் காரை நிறுத்திண்டு உட்கார்ந்திருக்கார். ஷைலா கூட வந்திருக்காள். அவளுக்கு இதுதான் மாசம். சொல்லிவிட்டு அறையை கூர்மையாக பார்வையிட்டபடி அனுசியா அமர்ந்து கொண்டாள். மங்களாவுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. இத்தனை நாள் இல்லாத அன்பு மன்னிக்கு அவளிடம் திடீரென்று எதற்காக இன்று ஏற்பட்டிருக்கிறது? ஏதோ ஒரு காரணமாகத்தான் அவள் வந்திருக்கிறாள். தனக்குள் எண்ணியபடி மௌனமாக பார்த்தாள். ஆனாலும் பாதியா இழைச்சி போயிட்டியே. எத்தனை பணத்தை செலவழிச்சாலும் ஹாஸ்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாட்டுக்கு இணையாகாது. சாப்பாட்டுக்கு ஒன்றும் இங்கே குறைச்சல் இல்லை மன்னி. வேண்டியதை தாராளமாக கொடுக்கிறா. எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். மேனேஜர் காசிநாத் கார் விபத்தில் காயமடைஞ்சி பரோடா ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாராம். அதனால கல்யாணம் நின்று போச்சாமே. அவமானத்தில் அனலாக முகம் எரிவதை உணர்ந்தாள் மங்களா. யார் சொன்னது? அவள் குரல் ஒடுங்கி நடுங்கியது. யாரோ உங்க ஆபீஸ்ல இருந்து தான் உங்க அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினாலாம். நெஞ்சம் பதைத்து போனாள் மங்களா. கரம் சிரத்திய அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினவா தன் பெயரை சொல்லலையா? ஆத்திரத்தை அடக்க மாட்டாது கேட்டாள் மங்களா. என்னவோ சொன்னார், மறந்து போச்சு. அலுவலகத்து வம்பில் ஊறி தெளிக்கும் பதஞ்சலியின் வேலையாகத்தான் இருக்கும். அவருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அதை பற்றி நினைப்பே இல்லாமல் பிரத்தியார் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்வதே பழைப்பாகிவிட்டதே. இந்த மனிதனுக்கு எப்பத்தான் புத்தி வருமோ? பற்களை கடித்து கொண்டாள் மங்களா. கோபத்துடன் பேசுமுன் அனுசியா குறுக்கிட்டாள். யார் இது எப்போன்னு கேட்டுண்டு மனசை குழப்பிக்காதே. இப்படி நடந்தா 4 விதமாகத்தான் பேசுவா. என் வார்த்தையை இப்போதாவது கேள். பேசாம ஹாஸ்டலை விட்டு என் கூட புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடு. அப்பா செய்யாத முயற்சியா சொல்லு? முடியல, அவர் போயிட்டார். அண்ணாவும் உன் ஜாதகத்தை தூக்கிண்டு கால் ஓய நடந்தார். ஒன்றும் சரிப்பட்டு வரலை. நீயோ இப்ப ஒரு வழி செஞ்சு பார்த்த, அதுவும் இப்படியாச்சு. இதுல இருந்து தெரியலையா? கோபமும் அழுகையும் பொங்கி வர, என்ன தெரியாதுன்னு சொல்றேன் மன்னி? மங்களா தழுதழுத்தாள். உனக்கு கல்யாணம் என்கிற பாக்கியமே இல்லை. நீ தனிக்கட்டையாக இருக்கணுங்கிறது விதி போட்டிருக்கு. யாராவது விதியை மாற்ற முடியுமா? பற்களை இன்னும் சற்று அழுத்தமாக கடித்து கொண்டாள் மங்களா. மரியாதையை உதறிவிட்டு மன்னியை பிடித்து வெளியே தள்ளி கதவை அடைத்து கொள்ள வேண்டும் போன்ற ஒரு வெறி அவளை ஆட்டி படைத்தது. நிதானித்துக் கொண்டாள். மங்களா தன் உள்ளத்திலே குமுறி எழுந்த ஆத்திரத்தை அழுத்தி கொண்டு மன்னியை பார்த்து கூறினாள். மறுபடியும் இதே கதைதானா மன்னி? பேசாம நீ புறப்பட்டு வந்துடு. எங்களோட முன் போல இரு. உன்னால் ஆன காரியங்களை செய்துண்டு எல்லோரோடையும் சல்லோ பில்லோன்னு இரு. மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மனுஷா எல்லோரும் கூட இருக்கான்னு உனக்கு தெம்பா இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு விட்டு போச்சுன்னு அண்ணாவும் நீங்களும் சொன்னேலே. இப்போ அந்த உறவு எப்படி வந்து தொத்திக்கிறது? என்னவோ கோபத்துல 1000 சொன்னோம். கஷ்டம் வரும்போது விட்டு கொடுக்க முடியுமா? நீர் அடிச்சா நீர் உலகுமா? அது போலத்தான் இரத்த சம்பந்தப்பட்ட உறவும். தெரிஞ்சுக்கோ, உங்க அண்ணா உன்னை பத்தி ரொம்ப கஷ்டப்படுகிறார். ஊரே இதை பத்தி பேசுறத கேட்க சகிக்காது நொந்துக்கிறார். ஊரே பேசும்படி நான் அத்தனை பிரபலமானவளா மன்னி? அண்ணாவை 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கே. அவருடைய தங்கைக்கு இப்படி ஆச்சுன்னு பேச மாட்டாளா? எங்கேயோ ஒரு மூலையில் நான் தனியே வசிக்க விரும்பினாலும் அந்த 4 பேர் என்னை விடமாட்டா போல இருக்கே. கோபத்துடன் கேட்டாள் மங்களா. அதையெல்லாம் விட்டு தெல்ல. நீ என் பேச்சை கேளு. பேசாம உன் பெட்டி படுக்கையை சுருட்டி கொண்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடு. மன்னி, அது என் வீடு இல்லையே. அங்கே நான் வந்து இனி என்ன செய்வது? தத்து வித்தன் பேசாதே. அது உன் வீடுதான். நாங்கெல்லாம் உன் மனுஷா. நீ தனியா இருக்க மாட்டே. ஷைலாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அத்தன்னு உறவோட நீ அதை கையில வச்சுண்டு கொஞ்சி குழாவி சந்தோஷமா பொழுத கழிக்க போகிற. மங்களாவுக்கு சற்றென்று எல்லாமே விளங்கி விட்டது. அவர்களுக்கு இப்போது அவளுடைய உதவி தேவை. ஷைலா பிரசவத்திற்கு தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாள்.
குழந்தை பிறக்கும் வரை அவளை சீராட்டி பாராட்டி கவனித்து பின்னர் தாயையும் சேயையும் புக்ககத்திற்கு சீரும் சிறப்புமாக அனுப்ப வேண்டும். அதற்கு வீட்டில் கூட உதவி செய்ய ஒரு ஆள் தேவை. ஆகும் செலவை பகிர்ந்து கொள்ள சம்பாதிக்கின்ற தங்கை மிகவும் தேவை. முன்போல் அவளை மீண்டும் கொத்தடிமையாக்கத்தான் மன்னி சூழ்ச்சி செய்கிறாள். நல்ல வார்த்தை சொல்லி தங்களுடன் அழைத்துச் சென்று விடுவது என்ற திட்டத்துடன் தான் வந்திருக்கிறாள். பலே, மன்னியின் கணக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. இதை கேள்விப்பட்டதிலிருந்து உங்க அண்ணாவுக்கு நல்ல தூக்கமே கிடையாது. இந்த பொண்ணு மன கஷ்டத்தை தாங்காம ஏதாவது தப்பு காரியம் செய்திட போறாளேன்னு மனசை அலட்டிக்கிறார். மூட்டைப்பூச்சி மருந்து, ரயில் தண்டவாளம், தூக்கு கயிறு எல்லாம் ஞாபகம் வந்தெடுத்தாக்கும். மங்களா வறட்சியாக சிரித்தாள். இப்போவெல்லாம் பேப்பரில் பலதும் பார்க்குறோமே, மனசில் திகில் ஏற்படாதா? ஏற்கனவே உங்களை பொறுத்தவரை நான் செத்து போனவள் தானே. அதனால் நான் எடுக்கும் எந்த முடிவும் உங்களை பாதிக்காதே. அசட்டுத்தனமாக பேசாதே. அப்படி ஏதாவது முட்டாள் காரியம் பண்ணினால் ஊரில் இன்னும் 4 பேர் 4 விதமாக கண்ணா பின்னான்னு தான் பேசுவா. செத்தவா பாடு நிம்மதி, ஆனால் இருக்கவா பாடு திண்டாட்டம். அதை நினைச்சுப்பார். மங்களா, வேண்டாம் இந்த பிடிவாதம். நாளைக்கு ஒரு டெம்போ எடுத்துட்டு வரேன். நீ ஜாமான்களை எடுத்து கட்டி வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு தயாராக இரு. உன் தாயார் ஸ்தானத்தில் இருந்துட்டு சொல்கிறேன். என் பேச்சை கேளு. இந்த சமயம் நீ இங்கே தனியாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கு. அண்ணா வாசலில் எத்தனை நாளையாக காத்துட்டுருக்கார். அவரை ஏன் வீணாக அலைக்கழிக்கிறேன் மன்னி? ஒரே முடிவோடத்தான் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். அந்த முடிவை இனி எதற்காகவும் மாற்றிக்க போகிறதில்லை. என்ன சொல்கிற? அனுசியா பொறுமை குறைந்து அதட்டினாள். இந்த உலகத்தில் தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம். அதனால் எனக்கு தனிமையை கண்டு இனி பயமில்லை. உறவும் துணையும் தேவையில்லை. இன்னும் உன் திமிர் கொஞ்சம் கூட அடங்கல பார்த்தியா? ஆட்டுக்கு வால் பகவான் அளந்து தான் வச்சிருக்கான். மன்னி, உங்க வாயில் நல்ல வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு பகவான் வச்சிருக்காரே. அந்த அதிசயத்தை கவனிச்சேலா? அனுசியா கோபத்துடன் விருட்டென்று எழுந்து கதவை தடால் என்று சாத்தி கொண்டு வேகமாக வெளியே நடந்தாள். அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்குள் வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்தாள். ஆஃபீஸ் பையன் மேஜை மீது வைத்துவிட்டு போன தபால் கட்டை பரபரப்போடு பிரித்தாள். இன்றைக்காவது ஒரு கடிதம் வந்திருக்காதா? நெஞ்சு படபடக்க கடித குவியலை துழாவினாள். அவளது முகவரி தாங்கிய கடிதம் ஒன்று கையில் தட்டுப்பட்டதும் மூச்சு நின்றுவிடும் போன்றதொரு அதிர்ச்சி. டைப் செய்யப்பட்ட முகவரி. உள்ளிருந்து கடிதத்தை உருவி எடுப்பதற்கு 1000 எதிர்பார்ப்புகள். விரல்கள் நடுங்க வேகமாக பிரித்தபோது முகம் சுருங்கி போனாள். மதுரையில் வாழாது வாழ்ந்து கொண்டிருந்த அக்கா சங்கரியின் கடிதம் அது. செங்குத்தாக நின்ற அந்த கையெழுத்தை கண்டதுமே அக்கா சங்கரி 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு அவள் முன் உயரமாக உக்கிரமாக வந்து நிற்பது போன்றதொரு மலைப்பு ஏற்பட்டது. அண்ணாவுக்கு அடுத்தபடியாக பிறந்துவிட்ட சங்கரி அக்காவின் கல்யாணத்தின் பொழுது அப்பா ஓஹோவென்று வாழ்ந்து கொண்டிருந்தார். லட்சத்திற்கு மேல் தகப்பனுக்கு செலவை வைத்துவிட்டு வைர நெக்லஸும் வண்டி நிறைய ஜாமான்களுமாக புக்ககம் புறப்பட்டு போனவள் சங்கரி. 15 வருஷங்களுக்கு உட்பட்ட தாம்பத்திய வாழ்க்கை. 4 குழந்தைகளுக்கு தாய். 40 வயதை எட்டி கொண்டிருப்பவள். உடம்பு எடையிலும் பரப்பிலும் 2ஆக கூடிவிட்டவள். அதை போலவே தூக்கி எறிந்து பேசும் துணிச்சல் நிறைந்தவள் சங்கரி. நினைத்தபோது பிறந்தகம் பக்கம் வந்து அவள் எட்டி பார்ப்பதுண்டு. மன்னி அனுசூயாவுக்கு என்ன மந்திரம் போட்டாலோ அப்படியே அவளை தன் கைக்குள் அடக்கி கொண்டு விட்டிருந்தாள். 1 கிலோ குடைமிளகாயை கொண்டு வந்து கொடுத்து விட்டு பதிலுக்கு ஏதாவது வீட்டிலிருந்து தட்டி கொண்டு போக தவறவே மாட்டாள். அனுசியாவுக்கு பெரிய நாத்தனாரை கண்டால் நடுக்கம். அவள் எதிரில் பொம்மையாக ஆடுவாள், ஆமாம் போடுவாள். உங்க அம்மா உபயோகித்த ஈய சொப்பையா கேட்கிறேன், தாராளமாக எடுத்துட்டு போங்கோ. வேலையாளை கூப்பிட்டு பரணியில் கிடக்கும் பழைய பாத்திர குவியலில் அதை தேடி எடுத்து கொடுத்து விடுவாள். வந்த ஒவ்வொரு தடவையும் அண்டா குண்டா என்று எதையாவது கூட எடுத்து செல்லாமல் அவள் தனியே சென்றதே இல்லை. பிறந்த வீட்டை சுரண்டுவதில் சங்கரி அக்காவுக்கு நிகர் யாருமே கிடையாது. வீட்டில் கடைசி பெண்ணான மங்களா மீது அக்காவுக்கு எப்பொழுதுமே சிறிது பொறாமை. மற்ற குழந்தைகளை விட அப்பா அவளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கிறார் என்றதொரு கோபம். அம்மாவின் நகைகளை பங்கு பிரிக்கும் போது அம்மாவின் வைரத்தொட்டை அப்பா மங்களாவுக்கு ஒதுக்கி வைத்தது சங்கரிக்கு சிறிதும் பிடிக்கவே இல்லை. சமயம் வந்த போதெல்லாம் தன் சூடான வார்த்தைகளில் அந்த விஷயத்தை கொட்டி அளக்காது அவள் வீட்டை விட்டு நகர்ந்ததே இல்லை.
பிறந்த வீட்டுக்கு வரும்போது மன்னி அனுசியாவுக்காவது ஒரு பிஸ்கட் பொட்டலம் வாங்கி வருவாள் அக்கா சங்கரி. ஆனால் தங்கை மங்களாவுக்கு ஒரு முழம் பூவை கூட பரிசாக கொண்டு வர மாட்டாள். அப்படி அவள் மேல் தமக்கைக்கு ஒரு வன்மம். அப்பா இறந்து போன போது சங்கரி துக்கத்திற்கு வந்திருந்தாள். அதற்கு பின் ஷைலாவின் கல்யாணத்திற்கு வந்து தலையை காட்டினாள். அதற்கு பின்னர் மன்னிக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதி விசாரித்து கொண்டிருந்தாள். ஒப்புக்காக ஒரு வார்த்தை, மங்களா சௌக்கியமா என்று விசாரிப்பதுண்டு. அத்துடன் சரி. தனிப்பட்ட முறையில் அவள் தங்கைக்கு கடிதமே எழுதினதில்லை. மங்களாவுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அக்கா சங்கரி மீது அத்தனை பிடித்தம் கிடையாது. இரண்டாவது அக்கா மஞ்சுளாவின் போக்கே வேறு. 4 மைத்துனர்கள், 2 நாத்தனார்கள், மாமியார், மாமனார், கணவன், குழந்தைகள் என்றதொரு சம்சார சகாரத்திற்குள் அழுந்தி பிறந்த வீட்டை பற்றி மறந்துவிட்டாள். அவளிடமிருந்து அப்பாவுக்கோ அண்ணாவுக்கோ சற்றென்று கடிதம் வந்துவிடாது. அபூர்வமாக ஒரு கார்டில் கடுகு விதை போன்ற எழுத்துக்களில் உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து எழுதிவிடுவாள். தன் வீட்டிலிருந்து அவள் எதையும் கொண்டு வந்ததில்லை. பிறந்த வீட்டிலிருந்து எதையும் எடுத்து போக விரும்பியதும் இல்லை. அப்படி ஒரு போக்கு. அவளுக்கு தங்கை மேல் பாசம் பொங்கி வழிந்ததில்லை. மங்களாவை பற்றி அவள் பொறாமைப்பட்டதும் இல்லை. கடிதத்தை படிக்கும் முன்பே சங்கரி அக்கா தானாக எழுதவில்லை, மன்னியின் தூண்டுதல் பேரில் எழுதியிருக்கிறாள் என்று அவளால் ஊகிக்க முடிந்தது. வழக்கம் போல கடிதத்திலும் வார்த்தைகள் சுட்டன. எல்லாம் கேள்விப்பட்டேன். மனம் ரொம்ப சங்கடப்பட்டது. சின்ன வயசிலிருந்தே நீ பிடிவாதக்காரியாக வளர்ந்தவள். அதனால்தான் அண்ணாவை மதிக்காமல் வீட்டை விட்டு ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்க. எவனையோ நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கும் துணிஞ்சு விட்டுருக்க. ஆனால் இந்த கல்யாணமும் வழக்கம் போல தடைபட்டு நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஜாதகத்தில் தோஷம். பாவம் அந்த பெண் என்ன செய்யும்னு இத்தனை நாள் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவா இப்போ என்ன சொல்லுவா தெரியுமா? அடங்கா பிடாரி. அண்ணாவை மதிக்காமல் புறப்பட்டு போய் எவனோடையோ சுத்தின்னு இருந்தா. அவனும் கை விட்டுட்டான். இப்போ யாரை பிடிக்கலாம்னு அலைஞ்சுட்டு இருக்கான்னு பேசுவா. உன்னோட கூட பிறந்ததற்கு நீ எங்கள் எல்லோருக்கும் கொடுக்குற பரிசு இந்த அவமானம். யோசிச்சு பார். நீ நடந்துக்கிறது நியாயமா? மன்னி கேட்டுக்கொண்டபடி மரியாதையாக ஜாமான்களை கட்டிக்கொண்டு வீடு போய் சேர். அண்ணா இத்தனை நாள் வச்சு காப்பாத்தினதை நினைச்சுண்டு நன்றியோடு நடந்துக்கோ. உன் சகோதரி சங்கரி. கோபத்தில் கொதித்து போனாள் மங்களா. கடிதத்தை பல சுக்களாக கிழித்த குப்பை கூடைக்குள் வீசினாள். இத்தனை நாள் இல்லாத அக்கறை சங்கரி அக்காவுக்கு இப்போது வந்து விட்டதா? எல்லாம் மன்னியின் தந்திரம். சாம தான பேத தண்டம் என்ற எல்லா உபாயங்களையும் கையாள தொடங்கிவிட்டிருக்கிறாள். ஆனால் மங்களா இனி ஒரு பொழுதும் அவளிடம் ஏமாறப்போவதில்லை. பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணன் வீட்டு வாசலில் போய் நிற்பதை விட கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் இறங்கி விடுவது மேல். இமைகளை நினைத்த கண்ணீரை சமாளித்து கொண்டு பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கியபடி அவள் சிந்தித்தாள். சிலையாக உட்கார்ந்து கொண்டு சிந்தித்தாள். தொடர்ந்து அங்கேயே அவள் வேலை செய்து வாழ முடியாதபடி உறவினர்கள் அவளுக்கு இனி தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். அதை தடுக்கும் வழி வேறு எங்கேயாவது போய்விட்டால்? எங்கே போவது? லதாவின் வீட்டுக்கு போகலாம். ஆனால் அது முறையாகதே. கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழும் சிநேகிதியின் வீட்டில் போய் தங்கி அவர்களுடன் ஒட்டி கொண்டு வாழ நினைப்பது தவறு. முன்பு ஒரு தரம் பெங்களூருக்கு போனபோது பள்ளி தோழி ஒருத்தி வீட்டில் சில நாட்கள் தங்கி ஊரை சுற்றி பார்த்த ஞாபகம் வந்தது. அவள் வீட்டுக்கு சென்று விருந்தாளியாக சில நாட்கள் தங்கினாள். பெங்களூர் வேண்டவே வேண்டாம். ஷைலா தன் கணவனுடன் பெங்களூரில் தான் தங்கியிருக்கிறாள். தற்சமயம் அவள் பிரசவத்திற்கு சென்னைக்கு வந்திருக்கிறாள். என்றாலும் அவளது கணவனும் மாமியார் மாமனார் எல்லோரும் இந்திரா நகரில் தான் இருக்கிறார்கள். தப்பி தவறி கடைத்தெருவில் அவர்கள் கண்களில் பட்டுவிட நேரும். பெங்களூர் வேண்டவே வேண்டாம். ஹைதராபாத்துக்கு போய், ஐயோ, அங்கேதானே மஞ்சுளாவின் புககம் இருக்கிறது. அங்கேயும் போக முடியாது. அக்கா சங்கரியை நினைத்தாலே மதுரை பக்கமே திரும்பி பார்க்க முடியாது. கன்னியாகுமரிக்கு போய் எங்கேயாவது தங்கி கொண்டால், அவளை போன்ற ஒரு பெண் தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கினால் பார்ப்பவர்கள் பலவிதமாக எண்ணிக்கொள்வார்களே. யாராவது வீணர்கள் வம்பு கிழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லையே. என்ன செய்வது? மேற்கொண்டு அவள் என்னதான் செய்ய முடியும்? எண்ணி எண்ணி கலங்கி போனாள். பற்பல சிந்தித்தபடி வேலையில் நாட்டமின்றி, உணவின் மீது பிடித்தமின்றி, உறக்கமின்றி சில நாட்கள் அவள் ஓட்டினாள்.
அன்று மாலை அவள் அலுவலகத்திலிருந்து புறப்படும் முன் அத்தான் வசந்த் அவளை தொலைபேசியில் அழைத்தான். உன் அண்ணா கிட்ட நேத்திக்கு பேசிட்டு இருந்தேன். சந்தோஷம். மன்னி உன்னை பத்தி வருத்தப்பட்டு கொண்டு அழறா. நீங்க ஆறுதல் சொல்றது தானே, அதை விட்டுட்டு என்கிட்ட ஏன் சொல்றேன்? மங்களா, நீ புத்திசாலி. புரிஞ்சிக்காதது போல பேசாதே. பெரியவா சொல்றத கேளு. நீ உடனே புறப்பட்டு அண்ணா வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ. அப்பத்தான் குடும்ப கௌரவம் பிழைக்கும். மங்களா கோபத்துடன் சிரித்து விட்டாள். என்ன சிரிக்கிறியா? வசந்த் மறுபக்கத்தில் உரத்த குரலில் அதட்டினான். மன்னி அழறாள். நான் ஒரு மாறுதலுக்காக நான் சிரிக்கிறேன், அவ்வளவுதான். ஏடா குடமா பேசாதே மங்களா. குடும்ப கௌரவத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சுப்பார். ஏற்கனவே செத்துவிட்ட கௌரவத்தை இப்ப திடீர்னு நான் தூக்கி வச்சிட முடியுமா? அத்தான் வசந்த், என் விஷயத்துல உங்க தலையை நீட்டி குழப்புற பழக்கத்தை இத்தோட நிறுத்திக்கோங்க. அப்பத்தான் உங்க கௌரவம் பிழைக்கும். சட்டென்று போனை வைத்துவிட்டு புடவை தலைப்பில் முகத்தை துடைத்து கொண்டாள். இப்படி ஒவ்வொருவராக கிளம்பி ஏற்கனவே நொந்திருக்கும் அவளை குத்தி குதறுகிறார்களே, என்ன நியாயம்? அவளது உள்ளம் பதைத்தது. கோபத்தை அடக்கி கொண்டு மெல்ல வெளியே வந்தாள். சில்லென்று தோட்டத்தில் வீசிய காற்று மனதிற்கு சிறிது இதமாக இருந்தது. தொடர்ந்து சென்னையில் அவள் இருந்தால் விரைவில் பைத்தியக்காரியாகி ரயில் தண்டவாளத்தில் தானே போய் விழும்படி செய்து விடுவார்கள் இந்த உறவினர்கள். அவளை வாழக்கூட விடமாட்டார்கள். அரக்கர்கள். இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும். அதுவும் உடனடியாக செய்தாக வேண்டும். சிரித்தபடியே பஸ் நிலையத்திற்கு நடந்தாள். ஹாஸ்டலுக்குள் நுழைந்தபோது மனதில் ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. நேரா அறைக்கு போகாது தலைவி சியாமலாவை காண ஆபீஸ் அறைக்கு விரைந்தாள். துக்கத்தில் தடுமாறியபடி மங்களா சொன்ன விவரங்களை கேட்டாள் தலைவி. சட்டென்று பதில் சொல்ல முடியாது திகைப்புடன் அவளை பார்த்தாள். ஒரு பெண்ணுக்கு தொடர்கதையாக கஷ்டங்கள் இப்படியா சங்கிலியாக வந்து கொண்டு இருக்கும்? அவளுக்கு சிறிது அதிர்ச்சி. அதில் எழுந்த ஒரு ஆழ்ந்த அனுதாபம். என்னால் ஒரு உதவி செய்ய முடியும். என் மூத்த சகோதரி கொஞ்சம் வயதானவள், விதவை, தனியாக நாக்பூரில் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறாள். வீட்டு வேலைகளை கவனிக்கவும் சமைக்கவும் ஒரு வேலைக்காரி மட்டும்தான் துணையாக இருக்கிறாள். அவளுக்கு ஒரு கடிதம் போட்டு கேட்கிறேன். 1 மாத காலம் நீ ஆஃபீஸிலிருந்து லீவ் எடுத்துக்கொண்டு அங்கே போய் தங்கியிரு. புது சூழ்நிலை உன் மனதுக்கு அமைதி தரும். அதற்குள் காசிநாத் குணமடைந்து விட்ட செய்தியும் கிடைக்கும். பிறகு எல்லாம் நன்மையாக முடியும். என் சகோதரி நல்ல வசதியாக வாழ்ந்தவள். நீ கூட இருப்பதே பெரிய பாக்கியம்னு நினைப்பாள். உன்னிடம் இந்த உதவிக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டாள். நான் சிபாரிசு செய்வதால் உன்னை மகிழ்ச்சியோடு தான் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வாள். என்ன சொல்ற? மங்களா நன்றி உணர்வில் கரைந்து போனாள். உறவினர்கள் காட்டாத அன்பை கொஞ்ச நாளே பழகிவிட்ட தலைவி காட்டுகிறாளே. உலகில் எல்லோருமே கெட்டவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட அதிசயமான அன்பானவர்களும் பலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள். என்ன பதிலே காணும்? தலைவி மென்மையாக சிரித்தாள். ரொம்ப நன்றி. தயவுசெய்து விரைவாக ஏற்பாடு செய்யுங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். விடைபெற்று கொண்டாள். அறைக்குள் வந்து நாற்காலி மீது சாய்ந்து கொண்டாள். மனம் லேசாகி துன்பத்தின் சுமை குறைந்துவிட்டது போன்ற உணர்வில் வருங்காலத்தை பற்றி சிறிது தெம்பு ஏற்பட்டது. உறவினர்கள் எட்ட முடியாத தூரத்தில் அவள் இது சமயம் இருப்பது மிகவும் நல்லது. பின்னர் திரும்பி வந்ததும் வேறு ஒரு அலுவலகத்தில் வேலை தேடிக்கொள்ள முயல வேண்டும். அப்போது லதாவை கேட்டால் கட்டாயம் உதவி செய்வாள். வேலை தேடிக் கொடுப்பதில் அவள் புலியாச்சே. அவளுக்கு இப்போது ஓரளவு நிம்மதி ஏற்பட்டது. அதை அனுபவிக்கிறவள் போன்று நிதானமாக குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டாள். கண்ணாடி முன் வெகு நேரம் நின்று மெல்ல தலையை வாரி முடித்து பொட்டிட்டு கொண்டாள். கீழே இறங்கி வந்து சூடான காப்பியை சுவைத்து சாப்பிட்டாள். குளுமையாக காற்று வீசிக்கொண்டிருந்த தோட்டத்தில் அமைதியான மனதுடன் வெகு நேரம் உலாவினாள். இரவு சாப்பாட்டை ஒதுக்காது நன்றாகவே சாப்பிட்டாள். நன்றாக தூங்கினாள். அப்பாடா என்ற மனதில் ஏற்பட்ட நிம்மதியில் மறுநாள் காலை அவள் சீக்கிரமாக அலுவலகத்திற்கு திரும்பிவிட்டாள். முதல் வேளையாக தனது வருஷாந்திர லீவை பற்றி ஆராய்ந்து விடுப்புத்தாளை பூர்த்தி செய்து தயாராக வைத்து கொண்டாள். மேனேஜர் இல்லாத சமயங்களில் முக்கிய வேலைகள் பற்றி முடிவு செய்து தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு பதஞ்சலியுடையதாக இருந்தது. அவரது வருகையை எதிர்பார்த்த வண்ணம் ஃபைல்களை பார்வையிட்டு கொண்டு காத்திருந்தாள். ஆனால் வெகு நேரமாகியும் அன்று பதஞ்சலி வேலைக்கு வரவில்லை. பகல் 12 மணிக்கு மேலாகிவிட்டது. பதஞ்சலி வந்த பாடில்லை. ஏன்?
பதஞ்சலி பெரிய வம்புக்காரர் என்பது பிரசித்தம். ஆனால் வேலைக்கு மட்டம் போடும் ஆசாமி அல்ல. அலுவலகத்திற்கு வந்தால்தான் அவருக்கு பொழுதே ஓடும் என்ற நிலையில் வாழ்கிற மனிதர். அன்று ஏன் வரவில்லை? அவரது உடம்புக்கு ஏதாவது? கவலையுடன் மங்களா ஃபைல் ஏடுகளை திருப்பிக் கொண்டிருந்தாள். ஆபீஸ் பையன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஆவல் கலந்த பரபரப்போடு அருகில் வந்தான். இன்னைக்கு பதஞ்சலி ஐயா வரமாட்டாருன்னு தான் தோணுது. நாளைக்கு கூட வர்றது நிச்சயம் இல்லை. தாமோதரன் ஐயா தான் சொன்னார். நமுட்டு சிரிப்புடன் எதையோ சொல்ல தவித்து கொண்டு அவள் முன் நின்றான். அவருக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டதா? அதனால் வர முடியலையா? ஏமாற்றத்தை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மங்களா. சுற்றுமுற்றும் பையன் சிறிது அச்சத்துடன் பார்த்தான். மெல்ல குனிந்து தாழ்ந்த குரலில் சொன்னான். காரணம் வேற. அவர் மூத்த மக வேலைக்கு போய் கொண்டிருந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிவிட்டது. அது வேலை செய்கிற ஆபீஸிலிருந்து ஒரு பையனை இட்டுக்கிட்டு போயிட்டது. அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப நாளா சிநேகிதமாம். அது ஊரே தெரிஞ்ச கதை. ஆனால் பதஞ்சலி ஐயாவுக்கு மட்டும் தெரியாதிருந்தது அதிசயம்தான். ஐயா ரொம்ப ஆடி போய்விட்டார். காய்ச்சல் வந்து விட்டது போல் படுத்து விட்டாராம். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? மங்களா சிறிது கோபத்துடன் அதட்டினாள். வயிற்றை பிசைவது போன்ற ஒரு வேதனையில் அவள் துடித்தாள். காசிநாத் போன்ற படித்த பண்பான மனிதனை முடிவில் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்தவளை கைவிட்டிருக்கும் நிலைமையில் இந்த சின்ன பெண் உலக அனுபவம் அதிகமில்லாத ஒரு வாலிபனை நம்பிக்கொண்டு புறப்பட்டது தப்பாச்சே. முடிவில் அவளை கைவிட்டு அவன் நகர்ந்து விட்டால் பாவம், அந்த பெண் அவமானத்தில் வெந்து மடிவாளே. பதஞ்சலியின் மகளாக இருந்தால் என்ன, வேறு யாருடைய பெண்ணாக இருந்தால் என்ன? அவளும் தன்னை போல ஒரு பெண்தானே. தனக்குள் எண்ணி கவலைப்பட்டாள். தாமோதர ஐயாவின் சிநேகிதர் பதஞ்சலி ஐயா வசிக்கிற அதே தெருவில் தான் குடியிருக்கிறாராம். நேற்று அவங்க வீட்டில் ஒரே அமர்க்கலமாம். பதஞ்சலி ஐயா கோபத்திலே கத்தி கூச்சலிட்டு செய்த கலாட்டாவால் தெருவிலே அத்தனை பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிட்டதாம். இப்போ மனுஷன் அவமானப்பட்டு கொண்டு துண்டை தலையில் போட்டுக்கிட்டு வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறாராம். சரி, நீ போய் உன் வேலையை கவனி. எரிந்து விழுந்தாள் மங்களா. வேகமாக ஃபைல் ஏடுகளை புரட்டினாள். ஆனால் அவளை வேலை செய்ய விடாது மாலினியும் ஷீலாவும் வந்து மேஜையை சூழ்ந்து கொண்டனர். மிஸ் மங்களா, உங்களுக்கு சங்கதி தெரியுமா? பதஞ்சலி சாருடைய பெண் தன் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டாளாம். மாலினி பற்கள் எல்லாம் தெரிய கவகவென்று சிரித்தாள். மங்களா கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள். நிமிர்ந்து அவளை உறுத்து பார்த்தாள். இந்த மாலினி பதஞ்சலி சாருக்கு ரொம்ப வேண்டியவள் போல் பழகி கொண்டிருந்தவள் பின்னால் எப்படி பேசுகிறாள்? சிலருக்கு நன்றி விசுவாசம் என்பது இம்மியும் கிடையாது. ஆத்திரத்தில் குமைந்தாள். பதஞ்சலி சார் ரொம்ப கண்டிப்பாக பெண்ணை வளர்ப்பதாக பெருமை பேசுவார். இப்போ என்ன ஆச்சு? ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொண்டால் இப்படித்தான் விபரீதங்கள் நேரும். ஊருக்கெல்லாம் உபதேசிக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு தன் வீட்டை கவனித்து நடத்த தெரியலையே. உறக்க சிரித்தாள் ஷீலா. இந்த ஷீலாவுக்கு பாவம். பதஞ்சலி ஒரு முறை வருஷ லீவு வாங்கித்தர முன்பிருந்த மேனேஜரிடம் எத்தனை பாடுபட்டார். நேரம் கழித்து வேலைக்கு வந்ததை கவனியாதது போல் எத்தனை தடவை மன்னித்து விட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் நன்றி பாராட்டாவிட்டாலும் இப்படி அவரை பின்னால் நிந்தித்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும் சரிவை கண்டு கைக்குட்டியா சிரிக்கணும்? பதஞ்சலியை விட்டு தள்ளுவோம். தவறு செய்து விட்டிருப்பவள் இவர்களைப் போல் இன்னொரு பெண். அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை கண்டு இப்படியா மகிழ்வது? பெண்களுக்கு பெண்களே சமூக விரோதிகளாக அமைகிறார்கள் என்று ஆண்கள் விவாதிப்பதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதே. சே, இவர்கள் எல்லாம் மனித பெண்கள் இல்லை, அரக்கிகள். இத்துடன் நிற்காமல் இந்த 2 பேரும் அலுவலகம் முழுவதும் தம்பட்டம் அடிக்கப் போகிறார்கள். பதஞ்சலி சார் ஊர் வம்பை உழக்கால் அளந்தார். இப்போ அவர் வீட்டு வம்பை ஊரே அறிய இவர்கள் அளக்கிறார்கள். பதஞ்சலி சாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணும்னு எதிர்பார்த்தது போலல்லவா பேசுகிறார்கள். காதுகளை பொத்தி கொண்டு போங்கோ வம்பிகளா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று கத்த வேண்டுமென்ற ஆத்திரம் அவளுக்கு. எனக்கு வேலை தலைக்கு மேல் கிடக்கு. தயவுசெய்து இதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். பிறர் வீட்டு வம்பு தும்புகளில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. புரிகிறதா? எரிச்சலோடு சொன்னாள். சற்றென்று வேறு சில ஃபைல்களை எடுத்து வைத்துக்கொண்டு வேலையை கவனிக்கத் தொடங்கினாள்.